ஹலோ கைஸ், இந்த சேனல்ஸ் எல்லாமே இந்த டிஆர்பியை வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த டிஆர்பியோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா டெலிவிஷன் ரேட்டிங் பாயிண்ட். இந்த டிஆர்பின்னு சொல்லக்கூடியது வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா பிஏஆர்சின்ற கவுன்சில் தான் கால்குலேட் பண்ணுறாங்க. அதாவது ப்ராட்காஸ்டிங் ஆடியன்ஸ் ரிசர்ச் கவுன்சில். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாட்டில் வந்து 10 கோடி வீடு இருக்குதுன்னா அந்த 10 கோடி வீட்டில் 50,000 வீட்டில் வந்து பீப்புள்ஸ் மீட்டர் அப்படின்ற ஒன்று பிஏஆர்சி வந்து இன்ஸ்டால் பண்ணுவாங்க. அந்த பீப்புள்ஸ் மீட்டர் இன்ஸ்டால் பண்ண வீட்டில் வசிக்கிறவங்கக்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க. அதாவது நீங்கள் இந்த பீப்புள்ஸ் மீட்டர் இன்ஸ்டால் பண்ணதை யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது, சீக்ரெட் மெயின்டைன் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆனஸ்ட்டாக இருக்கணும், எந்த சீட்டிங் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க. அது மந்த் எண்டில் வந்து இந்த பிஏஆர்சி என்ன பண்ணுவாங்க, இந்த பீப்புள்ஸ் மீட்டர்லேருந்து வர ரெக்கார்டு எல்லாமே எடுத்து எந்த சேனல் வந்து நிறைய பேர் விரும்பி பார்க்குறாங்க அப்படின்ற கேல்குலேட் பண்ணி டிஆர்பி ரேட்டிங்கை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. எதுக்காக இந்த டிஆர்பி ரேட்டிங் வந்து ரொம்ப முக்கியம்னா, அப்போ தான் வந்து இந்த பிராண்ட்ஸ் எல்லாமே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க. அப்படி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணால் தான் சேனலுக்கு வந்து இன்கம் கிடைக்கும், ப்ராஃபிட் கிடைக்கும். இதனால தான் டிஆர்பிக்காக நிறைய சேனல்ஸ் வந்து போட்டி போடுறாங்க. தேங்க்யூ.